என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமையில் உன் கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் என்னை நீ விட்டுவிடாமல் என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வரப்போகின்றேன். நான் சொல்லப் போகின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் என்னை நீ விட்டு விடாதே. என் பிள்ளையே, எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு இருந்த பொழுதிலும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னுடைய மனதை மிகுந்த அளவில் பாதித்து விடுகின்றது. அந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய். இதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டால் நம்முடைய மனது அமைதி அடைந்து விடும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் நமக்கான இந்த பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்து விட்டது என்றால் இனி வரப்போகின்ற எத்தனை கஷ்டங்களையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நீ மன உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றாய். சில பிரச்சனைகள் எதனால் வந்தது என்று அறிய முடியாமல் இருக்கும். அதுபோலத்தான் என் பிள்ளை உனக்கும் இந்த பிரச்சனை எதனால் வந்தது என்பதனை இப்பொழுது வரை உன்னால் கணிக்க முடியவில்லை. எந்த தவறுமே செய்யாமல் இருக்கும் பொழுது, நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஒரு பிரச்சனை நம்மை தேடி வருகிறது என்றால் அதை நிச்சயமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இன்று நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையை புரட்டி போட நினைக்கின்றது. உன் வாழ்க்கையை பதம் பார்த்துவிட துடிக்கின்றது. இத்தோடு இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு உன்னை வெளியே அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றது. ஆனால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை அல்லவா? அதையெல்லாம் அத்தனை சாதாரணமாக நினைத்து அதை விட்டு வெளியேறிவிட உன் மனது ஒரு நாளும் உனக்கு இடம் கொடுப்பது கிடையாது. எப்படியாவது இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. இந்த எண்ணத்தினால்தான் உன் தாயானவள் என்னை நீ தேடி வந்தாய். உன் அம்மா அன்று உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு இந்த தாயானவள் என் மூலமாக நிச்சயமாக விடிவு காலம் பிறந்துவிடும் என்று. அந்த விடிவு காலத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பலவிதமான சோதனைகள் உச்சத்தை தொடும் நேரம் உன் மனது படுகின்ற பாடு என்னவென்று நான் அறிவேன். பல இழப்புகள் இதனால் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டது உண்மை. பல இழப்புகளை சந்தித்த என் பிள்ளை, மீண்டும் நம்மால் இதிலிருந்து மீண்டு வந்து விட முடியாது. இந்த வாழ்க்கையில் நம்மால் இனிமேல் எதையும் செய்துவிட முடியாது என்று எண்ணி வேதனைப்பட்டது உண்மைதானே. ஆனால் அந்த நிலையிலிருந்தும் நீ கடந்து வந்தாய் என்பதுதான் நிஜம். என் பிள்ளையே, ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும் பொழுதும் அதிலிருந்து கடந்து வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது எனும் பொழுது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையை உன்னால் எளிதாக கடந்து வரத்தான் முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு சோதனைகள் வந்த நேரத்தில் எல்லாம் உடனிருந்து நான் உன்னை பார்த்திருந்தேன். உன்னை அதல பாதாளத்தில் தள்ளவிடாமல் நிச்சயமாக மேலோட்டமாக இந்த பிரச்சனையை முடித்து வருவதற்கான அத்தனை வழிவகைகளையும் நான் உனக்கு செய்து கொடுத்தேன். என் பிள்ளையே, அதையெல்லாம் நீ நினைவில் வைத்திருந்தால் நிச்சயமாக இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். என் பிள்ளையே, நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நடந்து முடிந்துவிட்ட பிறகு உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்லத்தானே செய்வாய். அம்மா நமக்கு சுப செய்தியினை அல்லவா கொண்டு வந்து சேர்த்து விட்டாள். நாம் நினைத்ததை நம் வாழ்க்கையாக மாற்றிவிட்டாள் என்று எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷம் அடைவாய். சில பிரச்சனைகள் உடனடியாக தீர்வினை கொடுக்க வேண்டும். சில பிரச்சனைகள் சற்று ஆற அமரத்தான் தீர்வினை கொடுக்கும். அப்படி
ஆற அமர கொடுக்கின்ற தீர்வானது காலம் முழுவதும் மீண்டும் அந்த பிரச்சனை உனக்கு வரவே வராது என்கின்றபடி நல்லதொரு முடிவாக இருக்கும். அவசரத்தில் கொடுக்கின்ற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மீண்டும் ஒரு முறை உனக்கு வருவதற்கான சூழ்நிலைகளைத்தான் உருவாக்குகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்தி வருகின்ற தீர்வுகள் மீண்டும் எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகள் வராதபடி உனக்கு தீர்த்து வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பொறுமை என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியம். எந்த இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டுமோ நிச்சயமாக அந்த இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தெய்வத்தினுடைய சன்னதியில் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்க வேண்டும். தெய்வத்தை வணங்க வருகின்ற இடத்தில் மனதிற்குள் எந்த ஒரு சஞ்சலங்களும் இல்லாமல் தெளிவான எண்ணத்தோடு தெய்வத்தை வணங்க வேண்டும். என் பிள்ளையே, அப்படி நீ வணங்குவாயானால் சுற்றி இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் எல்லோரும் உன்னை போலத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சிலர் கடமைக்கென்று தெய்வத்தை வணங்க வருவார்கள். ஒரு சிலர் ஏனோ தானோவென்று வந்து விட்டு செல்வார்கள். ஒரு சிலர் கோவிலில் பிரசாதம் கொடுக்கிறார்கள் என்று வாங்க வருவார்கள். இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் தெய்வத்தை தேடி வருவதற்கு. இதில் எதுவுமே தவறு கிடையாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் கோவிலில் பிரசாதம் கிடைக்கிறது என்பதற்காக ஒருவன் வருகிறான் என்றால் அவன் வயிற்று பசியை போக்க தெய்வம் அவனை அழைக்கிறது என்ற அர்த்தம். ஏனோ தானோவென்று ஒருவன் வருகிறான் என்றால் அவனுக்கு இப்பொழுது அவன் காரியம் நிறைவேறப் போவதில்லை என்ற அர்த்தம். அதே நேரத்தில் எதற்காக கடமைக்காக வர வேண்டும் என்று நினைத்து வருகின்றவர்களுக்கு கடமைக்காக எல்லா விஷயமும் ஒரு நாள் நடக்கும் பொழுது தெய்வத்தின் மீது இருக்கின்ற அன்பினை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அதுபோலத்தான் என் பிள்ளையே, நீயும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதும் நீ வைக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் நீ வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து தெய்வத்தை கையெடுத்து வணங்கிப்பார். நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நம்பிக்கையும் பொறுமையும் ஒருவரினுடைய வேண்டுதலை மிக விரைவாகவே நிறைவேற்றி கொடுக்கும். உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விரைவாகவே உனக்கு நிறைவேறும். இந்த காலம் உனக்கு நிச்சயமாக அதற்கான நல்ல பதிலை கொடுக்கும். யாருடைய உழைப்பும் இங்கே வீண் போவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். ஆரம்ப கட்டத்தில் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்ததோ, எந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை வேதனைக்கு தள்ளியதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன நிறைவான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்துவிட நினைக்காதே. நீ இன்று செய்கின்ற தியாகம் ஒரு நாளும் உனக்கு எந்த பட்டத்தையும் கொடுக்கப் போவதில்லை. மாறாக யாருக்கு செய்கின்றாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கு அவப்பெயர்தான் கிடைக்கும். என் பிள்ளையே, நாளை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை முகத்தில் வருகின்ற அந்த சந்தோஷத்தை நான் நிச்சயமாக காணப்போகின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனதிற்குள் எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு வாழப் பழகு. வராகியினுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைத்துவிட்டது என்றாலே அந்த நொடியாவது உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. அந்த நொடியாவது உன்னுடைய கவனங்களை வேறெங்கும் செலுத்தாமல் உனக்கானவற்றை நிறைவேற்றுவதில் நீ குறிக்கோளாக இரு. என் பிள்ளையே, இந்த வெள்ளிக்கிழமையில் நீ எனக்கு செய்த பூஜையின் பலன்தான் நாளைய விடியலில் உன் இல்லத்தில் நிறைவேறப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் எளிதில் வாய்த்து விடாத சில விஷயங்கள் சிலருக்கு சட்டென்று வாய்த்துவிடும். அது எப்படி?
அவர்கள் செய்கின்ற பூஜையில் தெய்வம் நிச்சயமாக மனம் குளிர்ந்து எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் கேட்டதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் சட்டென்று சில மாற்றங்கள் நடக்க இருக்கின்றது. நல்லபடியாக வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இரு. நான் உனக்கு நடத்த வேண்டியதை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. அம்மாவின் அன்போடு என் பிள்ளை ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக எதிர்கொள்ள இன்று இரவை சந்தோஷமாக கடந்து வா. எல்லாமே உனக்கானது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.